வெல்கம் டு அழகிஸ் கார்மே. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வீட்டிலே சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கிட்ஸோட ஃபேவரெட்டுங்க. ரொம்பவே ஈஸியாக சாப்பிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். மீன் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. விரல் சைஸ்க்கு வெட்டி வச்சுக்கோங்க. ரஸ்க்கு தூள் 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், ஒரு எலுமிச்சம்பழம் பழம் சாறு, அப்புறம் ஆரிகானோவும் மிளகு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சள் தூள், மிளகு க்ரஷ் பண்ணிக்கங்க, ட்ரைடு ஆரிகானோ லீவ்ஸ் கடையில் கிடைக்குங்க. அது ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக சேர்க்குறேன். இதோட எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. எலுமிச்சம்பழம் சாரோட தண்ணியே அதுவே போதும். இந்த மாதிரி வந்துடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா பிரட்டிக்கங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் முட்டை அடித்து வச்சுக்கோங்க. ரஸ்க்கு தூளையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு மீன் துண்டையும் முட்டையில் டிப் பண்ணிவிட்டு ரஸ்க் தூளில் பிரட்டிட்டு ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுருங்க. எல்லா பீசஸையும் ஒன்றொன்னா பண்ணுங்கள். இது மாதிரி இப்போ நான் எல்லா பீசஸையும் பிரட்டி வச்சுட்டேன். இதை ஒரு கிளிங் ரேப் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுவோம். ஒரு 1/2 மணி நேரம் மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. இதை வேணால் நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சிடலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இந்த பீசஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. நல்லா பொன்னிறமாக வந்தோன்னே எடுத்துடலாங்க. இப்போ ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சின்ன பசங்களுக்கு கூட நம்ம தைரியமாக கொடுக்கலாம். முள்ளெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ ரொம்ப ஈஸி கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு. அவங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. எல்லா பீசஸையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்டிங் செக்ஷனுங்க. என் பையன் டேஸ்ட் பண்ணிட்டுருக்கான். வாவ், ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்கிறான். இது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு மைனஸ் ரெசிப்பியும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.